உத்தமன் என்னும் கழுதை ஒன்று மன்னனிடம் இருந்தது. பகல் வேளையில் மூட்டைகளை சுமந்து செல்லும். இரவு நேரத்தில் தன் விருப்பம் போல சுற்றி திரியும். ஒரு நாள் கழுதை வயலில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நரியுடன் நட்பு உண்டாயிற்று. கழுதையும் நரியும் சேர்ந்து ஒரு வெள்ளரி தோட்டத்தில் வேலியை பீய்த்து கொண்டு நுழைந்து அங்கே உள்ள காய்களை எல்லாம் தின்று வருவது வழக்கம். பகலில் தங்கள் இடத்துக்கு சென்றுவிடும். வழக்கம் போல் கழுதை வெள்ளரி தோட்டத்தில் வெள்ளரி காய்களை நிறைய தின்றுவிட்டு மிகுந்த உற்சாகத்தோடு நரியை பார்த்து, மருமகனே, இரவுக்கு நல்ல ஒளி தருகிறது, நிலவு ஒளி தருகிறது, பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கிறது, ஒரு பாட்டு பாட வேண்டும் போல ஆசையா இருக்கிறது, என்ன ஒரு எந்த ராகத்தில் இசைக்கலாம் என்று கேட்டது. மாமா, நாமோ திருடி தின்பதற்கு இங்கே வந்திருக்கிறோம். இப்பொழுது பாடினால் விபரீதமான விளைவுகள் உண்டாகும். திருடனும் கள்ளக்காதலனும் ஓசைப்படாமல் நடந்து கொள்ள வேண்டும். தும்மல் உள்ளவன் திருட போகக்கூடாது. தூக்கம் உள்ளவன் களவாட போகக்கூடாது. நோய் உள்ளவன் சுவையான பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. உயிர் மீது ஆசை இருந்தால் இவற்றை செய்யக்கூடாது என்று நூலவர்கள் கூறுவார்கள். மேலும் உன்னுடைய குரல் இனிமையாக இருக்கிறது. அதனால் தூரத்திலிருந்து கேட்டு தோட்டத்து காவலாளிகள் எழுந்து ஓடி வந்து கம்பை அடித்து கட்டி போட்டு விடுவார்கள். ஆனால் நாம் மௌனமாக இருப்பதே நன்மையாகும் என்றது நரி. நீ காட்டில் வசிப்பவன், அதனால் இசையின் இனிமை உணர மாட்டாய், அதன் பெருமையையும் அறிய மாட்டாய். நீ ரசனை இல்லாதவன். பூரண சந்திரன் பொலிவுடன் திகழும் போது, அன்புக்கு உரிய அருமை காதலி அருகில் இருக்கும்பொழுது இனிமை ததும்பும் இசையால் உண்டாகும் இன்பத்துக்கு இணை இந்த உலகில் வேறு உண்டா? இசையை ரசிக்கும் பேறு பெற்றவர்கள் பெரிய பாக்கியசாலிகள் என்றே கூற வேண்டும் என்றது கழுதை. மாமா, நீ கூறுவது முற்றிலும் உண்மையே. ஆனால் உன் குரல் இனிமையாக இல்லாதது கேட்கவும் சகிக்காது. அதனால் நாம் வந்த காரியம் கெட்டுப்போகும் என்றது நரி. அட முட்டாளே, என் குரல் நன்றாக இருக்காது என்று யார் சொன்னது? இசையின் நுட்பங்களை எல்லாம் நான் நன்றாக அறிந்தவன். உலகில் இசையை விட சிறந்த ஒன்றை தேவர்கள் கூட இதுகாரும் கண்டு மகிழவில்லை. ராவணன் யாழை மீட்டி பாடி இறைவனை களிப்புரை செய்திருக்கிறான். இப்படி இருக்கும்பொழுது என்னை ஏன் தடுக்கிறாய் என்றது கழுதை. மாமா, நீ பாட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நன்றாக பாடலாம், நான் தடுக்கவில்லை. ஆனால் நான் வேலிக்கு அப்பால் போய் நின்று கொண்டு காவலாளிகள் வருகிறார்களா என்பதை கவனித்து கொள்கிறேன். பிறகு உன் விருப்பம் போல் பாடலாம் என்று கூறியது நரி. பிறகு நரி வேலிக்கு அப்பால் சென்று ஒரு பள்ளத்தில் பதுங்கி கொண்டது. கழுதை பாடத் தொடங்கியது. அந்த குரலை கேட்டதும் காவலாளி கோபத்துடன் தடியை எடுத்து கொண்டு ஓடி வந்து கழுதையை நைய புடைத்து விட்டான். அடி பொறுக்காமல் கழுதை தொப்பென்று தரையில் விழுந்தது. பிறகு ஒரு பெரிய கல்லை எடுத்து வந்து கழுதையின் கழுத்தில் கட்டி தொங்கவிட்டு போய்விட்டான் காவலாளி. குதிரைகள், நாய்கள், கழுதைகளுக்கு அடியால் ஏற்பட்ட வேதனை 1.5 மணி நேரத்துக்கு மேல் நீடிப்பதில்லை என்று கூறுகின்றனர். பிறகு கழுதை கல்லை தூக்கி கொண்டே வேலியை பீய்த்து கொண்டு ஓடத் தொடங்கியது. அப்போது நரி அதை பார்த்து அருகில் சென்று, மாமா, நீ நன்றாகத்தான் பாடினாய், நான் தடுத்தும் கூட நீ நிறுத்தவில்லை, உன்னுடைய இசைக்கு ஏற்ற பரிசுதான் என்றது. உன்னுடைய கழுத்தில் இருக்கிறது என்று கூறியது நரி. இதனால் தடுக்கப்பட்டும் கூட நீ நிற்கவில்லை என்றான் சுவர்ணசித்தன். அவ்வளவுதான்.